வணக்கம்ங்க. மார்கழி கோலங்களில் இன்றைக்கி வந்துட்டு 6 ரோஜாக்கள் வச்சு கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வாசலில். அதை உங்கள் கூட பகிர்றேன். இதுக்கு வந்து பெருசாக நான் புள்ளிலாம் வைக்கலைங்க. சும்மா ஸ்டார் போட்டுட்டு அப்படியே வரைகிறேன். அந்த எட்ஜில் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புள்ளி வச்சுட்டு அப்படியே நம்ம ரோஜாக்கள் போட்டுடலாங்க. கொஞ்சம் வரைய வரவங்க போட்டுடலாம். இதுக்கு வந்து புள்ளி தேவையே இல்லை, பார்த்தாலே போட்டுடலாங்க. புள்ளிகளில் வச்சும் இந்த ரோஜாக்கள் வரும். இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து புள்ளி வைக்காம தான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. நடுவில் அந்த ஸ்டார் மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த எட்ஜெல்லாம் கரெக்டாக நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரோஜாக்கள் கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், அந்த சென்டரை வந்து கரெக்டாக வரத்துக்காக இடையில ஒரு புள்ளி வச்சு அதை வந்து நான் கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த புள்ளி மட்டும் வச்சுக்கிறேங்க. பெரிய அளவில் புள்ளிலாம் இன்றைக்கி வைக்கல. பாருங்கள், ரோஜாக்கள் போட வேண்டியதாங்க. அந்த இலை வந்து இப்போ போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ரோஜாவுடைய உள்பகுதிங்க போட வேண்டியதான். பாருங்கள், அழகாக போட்டுடலாங்க. நமக்கு கொஞ்சம் போட தெரிஞ்சால் போதும். அதுக்கு புள்ளிலாம் வச்சிட்ருக்கணும், இல்லை வரிசையாக புள்ளி வைக்க வேண்டாம். நம்மளே சும்மாவே போட்டுடலாங்க. இதே போல் 6 ரோஜாக்கள் 6 பக்கமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பூ ஒன்று வரைஞ்சிட்டு ஸ்டாருடைய எட்ஜிலலாம் சின்னதாக விளக்குகள் போட்டிருக்கேன். இது வந்து கலர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்றைக்கி காலையிலையும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து புள்ளிலாம் பெருசாக வைக்க வேண்டாங்க. நமக்கு இந்த ஸ்டார் போட தெரிஞ்சாலே அந்த எட்ஜில் அப்படியே ஜாயின் பண்ணி இந்த ரோஜாக்கள் கோலம் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச கோலங்களை தினமும் உங்கள் கூட பகிர்றேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.